Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் எப்போதும் எங்களோட கனெக்டடா இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம அடை பிரதமன் or அடை பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 மெஷரிங் கப், ஸோ 2 1/4 மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரெடி. இதை இப்போ நம்ம வாழை இலையில ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதை இப்போ அப்படியே உருட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப டைட்டாக உருட்ட வேண்டாம், ஓரளவுக்கு லூஸாகவே உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு வாழை இலையிலே இதை கட்டிடுங்க. அடுத்ததாக இதை வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இலை ஃபுல்லாக அதில் மூங்கணும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் வேணும், இல்லைன்னா இலையை சின்னது பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்ததும் அப்படியே சிம் பண்ணிவிட்டு இதை போட்டுருங்க. இது யூஸ்வலாக சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் போதும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இதோ ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாவில் நல்லா வாழை இலையோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கும். அண்ட் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக எடுங்க. இது ஃப்ரெஷ்ஷான அடை. அண்ட் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிலில் குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது பாயசத்தில் போட்டோன்னா கரையாது. ஸோ எந்த ஷேப்பில் போடுறீங்களோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பும் பழமும் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு அண்ட் ஒரு கையளவுக்கு உலர் திராட்சை. இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். அண்ட் இதே நெய்லேயே நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால். 1/2 கப் பாலுக்கு 1/2 டின் அளவுக்கு நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றுறேன். அடுத்ததாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டென்ஸ் மில்க்லேயே இனிப்பு இருக்கும். ஸோ பார்த்து ஆட் பண்ணுங்க. நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃப்ளேவருக்கு 2 ஏலக்காய் தட்டுங்க, தட்டி இதோட ஆட் பண்ணுங்க. சுகர் நல்லா கரையட்டும். இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா அடைய சேர்த்துருங்க. இது மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு பாயசம் ரெடி. பாயசம் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். அந்த ஃப்ரெஷ்ஷான அடையோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.